தாய்த்தமிழ் உறவுகளுக்கு நெஞ்சார்ந்த திருக்குறள் வணக்கங்கள். நான் உங்கள் அன்பு தோழன் பா மூவேந்திர பாண்டியன். இன்று நாம் திருக்குறளில் இன்பத்துப்பாலில் 111வது அதிகாரமாக உள்ள புணர்ச்சி மகிழ்தல் என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்றுள்ள 1103வது திருக்குறளை பற்றி அறியப் போகின்றோம். புணர்ச்சி மகிழ்தல் என்பதற்கு கூடி மகிழ்தல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பெற்றுள்ளது. இப்பொழுது நாம் 1103வது திருக்குறளுக்கு செல்வோம். தாம் வீழ்வார் மென்தோல் துயிலின் இனிதுகொள் தாமரை கண்ணான் உலகு. தாம் வீழ்வார் மென்தோல் துயிலின் இனிதுகொள் தாமரை கண்ணான் உலகு. இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போம். தாமரை கண்ணனின் உலகமானது தான் விரும்பி சாயும் இனிய காதலியின் தோள்களில் சாய்ந்து பெரும் இன்பத்தை விட இனியதோ என வள்ளுவர் வினா எழுப்புகிறார். மீண்டும் பொருள்: தாமரை கண்ணனின் உலகமானது தான் விரும்பி சாயும் இனியவளின் மென்தோளில் சாய்ந்து பெறும் இன்பத்தை விட இனியதோ என வள்ளுவர் வினா எழுப்புகிறார். ஆம் தோழர்களே, நாமும் தினமும் இன்பத்துப்பாலை படித்து நல்ல இல்லறம் அமைப்போம். நன்றி, வணக்கம்.